உங்களோட ஒரு எம்ப்ளாயி நீங்க கொடுத்த வேலையில பாதி வேலையை மட்டும் முடிச்சுட்டு, சார் மீதி வேலையை நீங்க பார்த்துக்குங்கன்னு சொன்னா, நீங்க அந்த எம்ப்ளாயிய வேலையில வச்சிருப்பீங்களா? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கி, அந்த காரோடைய சக்கரத்துக்கு பதிலா மாட்டு வண்டியோட சக்கரத்தை மாட்டி டிரைவ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரலாம். என்னன்னா, வாட்ஸ்அப்ல இவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னா, அப்புறம் ஏன் இவ்வளோ பிசினஸ் ஓனர்ஸ் இந்த வாட்ஸ்அப்பை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்திக்கு நாங்கள் போயிருந்தோம் தரிசனத்துக்கு. அங்கே பிரசாத கவுண்டரில் ஒரு கியூஆர் இருந்தது. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அது பேமெண்ட் பண்ணுற கியூஆர்னு நினச்சிக்கிட்டோம். லாஸ்ட் வீக்கு தமிழ்நாடுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து நலம்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இம்ப்ரூவ்மெண்ட்டையும் அவங்க பண்ணாங்கன்னா நிச்சயமாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டர் ஆகும். உங்களோட ஒரு எம்ப்ளாயி நீங்க கொடுத்த வேலையில பாதி வேலையை மட்டும் முடிச்சுட்டு, சார் மீதி வேலையை நீங்க பார்த்துக்குங்கன்னு சொன்னா, நீங்க அந்த எம்ப்ளாயிய வேலையில வச்சிருப்பீங்களா? இல்ல. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை அவங்களுடைய பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் என்ன பர்பஸ்க்காக தயார் பண்ணாங்களோ அதோட பர்பஸ்க்கு அது பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர் அதுதான் பிசினஸ்க்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்புறதுல தான் பிரச்சனையே இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் 2 கேட்டகரியா ஃபர்ஸ்ட் பிரிப்போம். ஒன்னு வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடிய பிசினஸ், இன்னொன்னு வெப்சைட் யூஸ் பண்ணாத பிசினஸ். ஏன் இப்ப இந்த கேட்டகரியா பிரிக்கிறோன்றது இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கே பதில் புரிஞ்சிடும். 2018ல மெட்டா ஸ்மால் பிசினஸ் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ன்றதையே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு வெப்சைட்ன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை லிஸ்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா தான் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் வந்தது. சோ தட் அவங்க அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் கேட்டலாக ஆட் பண்ண முடியும். அவங்களுடைய கஸ்டமர் அவங்களுக்கு மெசேஜ் போட்டா இன்ஸ்டன்ட்டா ஒரு ரெஸ்பான்ஸா அவங்களால அனுப்ப முடியும். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மால் பிசினஸ் யூஸ் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அதுவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிசினஸ் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஒரு நாளைக்கு சில ஆயிரங்கள்ல இருந்து மாசத்துக்கு லட்சக்கணக்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி கூட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை யூஸ் பண்றதுன்றது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கி அந்த காரோடைய சக்கரத்துக்கு பதிலா மாட்டு வண்டியோட சக்கரத்தை மாட்டி டிரைவ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான். அப்படி லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி உங்களோட விசிட்டர்ஸ் வெப்சைட்டுக்கு வந்தா அவங்களுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன், ஒன்னு கான்டாக்ட் நம்பர், இன்னொன்னு வாட்ஸ்அப். இதுல 90% ஆஃப் த விசிட்டர்ஸ் ப்ரிஃபர் பண்றது வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் தான். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களான்றது தெரியும், அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சான்றது தெரியும், அவங்க பார்த்துட்டாங்களான்றது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் தெரியும். அதனால அவங்க ப்ரிஃபர் பண்றதே வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் தான். இப்போ இந்த கஸ்டமர் அந்த பிசினஸ்க்கு ஹாய்னு மெசேஜ் போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஆனா அதுக்கு அப்புறம் போடுற எந்த மெசேஜுக்கும் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் வராது. ஏன்னா பிசினஸ் ஓனர் வேற ஏதாவது ஒர்க்ல பிஸியா இருந்தா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. அந்த நேரத்துல எந்த கஸ்டமரும் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? உங்க காம்படிட்டர் எந்த சேல்ஸ் டீமுமே அவங்க வச்சுக்காம உங்களோட லீட் எல்லாத்தையுமே அவங்க கஸ்டமரா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்க பிசினஸ்க்கு வரக்கூடிய லீட் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் டேக் டைவர்ஷன் போட்டு உங்க காம்படிட்டர் கிட்டே விட்டுட்டு இருக்கு. இதுக்கு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு கேக் ஷாப் எடுத்துக்கோங்க. ஒரு கஸ்டமர் அவங்களோட ஏதோ ஒரு முக்கியமான அக்கேஷனுக்கு கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த கேக் ஷாப் ஒரு பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரை கஸ்டமருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் அந்த ஆப்ல போறாரு, கேட்டலாக்ல கேக் எல்லாத்தையும் பாக்குறாரு. அவருக்கு பிடிச்ச கேக்கையும் செலக்ட் பண்ணிடுறாரு. கீழே பிளேஸ் ஆர்டர்னு சொல்லி ஒரு பட்டனையும் பாக்குறாரு. ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிடுறாரு. ஆனா ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மையான கன்ஃபியூஷனே வருது. ஏன்னு கேக்குறீங்களா? கேக்க தான் செலக்ட் பண்ணிருக்காரு, குவாண்டிட்டி ஒன்னு தான் செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா
எவ்வளவு கேஜி அந்த கேக் வேணும், அது எக்லெஸ் கேக்கா இல்ல போட்டோ ஃப்ரேம் பண்ண கேக்கா, அந்த கேக்கு மேல என்ன எழுதணும், எத்தனை மணிக்கு டெலிவரி பண்ணணும், எங்க டெலிவரி பண்ணணும்ன்ற எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் கலெக்டே பண்ணிருக்காரு. முன்ன சொன்ன மாதிரி அதோட வேலையை முடிச்சிச்சு, மீதி வேலையை அந்த பிசினஸ் ஓனர் தான் பார்க்கணும். இந்த கன்ஃபியூஷன்ல அந்த கஸ்டமர் அந்த கேக் ஷாப்புக்கு ஆர்டர் கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார். அவர் சிம்பிளா வேற ஷாப்ல ஈஸியா ஆர்டர் பண்ணிட்டு போயிருவாரு. இதுக்கு இன்னொரு உதாரணமும் பார்ப்போம். ஒரு ஹெல்த் கான்சியஸான ஃபேமிலி இருக்காங்க. அவங்களோட டயட்ல ஆர்கானிக் ஃபுட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஷாப்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க ஷாப்பிங் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுறாங்க. பிளேஸ் ஆர்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது அவங்களுடைய அசம்ஷன் என்னன்னா, ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னே இந்த வாட்ஸ்அப் ஆப்லயே பேமெண்ட் லிங்க் வந்துரும், பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜும் வந்துரும்னு சொல்லிட்டு பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்றாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, அங்க எந்த விதமான மெசேஜோ பேமெண்ட் லிங்கோ வரல. இப்போ இந்த கஸ்டமர் கட்டாயமா அந்த ஆர்கானிக் ஷாப்போட ஓனரோடைய காலுக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. ஈஸியா வேற எங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ அங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி அவங்க டெலிவரி எடுக்க தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு அதே ஷாப் ஓனர் அந்த ஆர்டர் ரிசீவ் ஆனதை பார்த்துட்டு இவங்களுக்கு கால் பேக் பண்றதுக்குள்ளார வேற ஷாப்ல இருந்து அவங்க ஆர்டரை டெலிவரி கூட எடுத்துருக்கலாம். இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆர்டர் பிளேஸ் ஆனதுங்கிறது ஆக்சுவல் பிஸ்னஸே கிடையாது. யாரு அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்றாங்களோ அதுதான் ரியல் சேலு. இங்க நடந்தது ஆக்சுவலா ஆர்டரே வரல, இதுல வந்தது ஜஸ்ட் சேல்ஸ் என்கொயரி தான். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். ஒரு சின்ன கார்பரேட் கம்பெனி, ஒரு 50ல இருந்து 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க எம்ப்ளாயிஸுக்கு எல்லாத்துக்கும் டிஷர்ட் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ டிஷர்ட் மேனுஃபேக்சரரை கான்டாக்ட் பண்றாங்க. அங்க ஒரு பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுல குவான்டிட்டியை கொடுங்கன்னு சொல்லி கேக்குது. அவங்களும் குவான்டிட்டி எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு மேனுவலாவே அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஆர்டரும் பிளேஸ் பண்ணிடுறாங்க. அந்த சப்ளையர் அந்த கஸ்டமர்கிட்ட இதை டெலிவரி பண்ண 2 வீக்ஸ் லீட் டைம் வேணும்னு கேட்கிறாரு. கஸ்டமரும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. கஸ்டமர் 2 வாரம் கழிச்சு அவங்களோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பர்ல ஸ்டேட்டஸ் சொல்லி மெசேஜ் போடுறாரு. ஆனா அவருக்கு வந்த ரெஸ்பான்ஸ், ப்ளீஸ் என்டர் யுவர் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு. அந்த நிமிஷம் கஸ்டமர் பேனிக் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் ஆர்டர் கொடுத்து 2 வாரம் ஆகுது. அதோட மட்டும் இல்லாம 50% அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டாரு. கஸ்டமருக்கு இது ஒரு ஆட்டோ ரெஸ்பான்ஸ் மெசேஜ்ன்றத ரியலைஸ் பண்றதுக்குள்ளார சப்ளையர் மேல இருந்த கிரெடிபிலிட்டியே அந்த இடத்துல உடஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ரீசெண்டா சந்திச்சு பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாட்ஸ்அப் வச்சு நாங்க கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க காட்டுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்கன்னாரு. நானும் ஹாய்னு மெசேஜ் போட்டேன். அங்க வந்தது வெறும் ஆட்டோ ரெஸ்பான்ஸ் மட்டும் தான். இதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ள அவங்க இன்னும் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் சொன்னாங்க. இந்த மாதிரி 5 வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. என் மனசுக்குள்ள வந்த கேள்வி 5 இல்ல 500 இருந்தாலுமே நான் போட போற அடுத்த மெசேஜுக்கு அந்த பிசினஸ் ஓனர் தான் வந்து மேனுவலா ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்ப நான் சொன்ன எல்லாமே ஒரு பிசினஸ்லயும் சாதாரணமா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இஷ்யூஸ் தான். இதனால ஒவ்வொரு பிசினஸ்லயும் ஒரு நாளைக்கு சில ஆயிரங்கள்ல இருந்து ஏன் லட்சம் ரூபாய் கூட வருவாயை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு லீடு மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையவே கிடையாது. அவரு கண்டினியூஸா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டரையுமே நம்ம இங்க மிஸ் பண்ணிடுறோம். அது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த ஆர்கானிக் ஷாப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த ப்ராடக்ட் வந்து நல்லபடியா அவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு கஸ்டமர் ஆகிறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருந்திருக்கும். இங்க கண்டினியூஸா பிசினஸ் மட்டும் இல்லைங்க, ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து இன்கம்ல இருந்து எல்லாத்தையுமே அந்த ஓனர்ஸ் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரலாம், வாட்ஸ்அப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அப்ப ஏன் எல்லா பிசினஸ் ஓனரும் வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாட்ஸ்அப்ன்றது ஒரு மெசேஜிங் டூல் கிடையாது, அது ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்ல மொத்தம் 3 கேட்டகரி ஆஃப் சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு வாட்ஸ்அப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் வாட்ஸ்அப் மெசேஞ்சர். ரெண்டாவது வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப். இதுதான் 2018 ஸ்மால் பிசினஸ்க்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இதோட 3வதா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுதான் கம்ப்ளீட் பிசினஸ் பிளாட்ஃபார்மே. அதுக்கு பேரு தான் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ. இது 2022 மெட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இப்ப நான் கடைசியா சொன்ன வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ தான் ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்மே. இதை தான் நிறைய பிசினஸ் ஓனர் இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இன்னமும் ஸ்மால் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை அவங்க பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ உங்களோட இஆர்பியோட கனெக்ட் பண்ண முடியும்.
சிஆர்எம்மோட கனெக்ட் பண்ண முடியும், ஒரு ஏஐ ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ண முடியும். பல எம்ப்ளாயீஸ் ஒரே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் ஏபிஐயோட 24/7 கூட ஒர்க் பண்ண முடியும். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ பிஸ்னஸ் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம்னு இங்க நிறைய பிஸ்னஸ் ஓனர் தவறா புரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்காதனால தான் நிறைய பிஸ்னஸ் இன்னைக்கு நான் மேலே சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களோட பிஸ்னஸ்ல டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பை உலகம் முழுக்க 3 பில்லியன் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 500 மில்லியன் மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இப்படி ஒரு கஸ்டமர் பேஸ் கிடையவே கிடையாது. அதனாலதான் மெட்டா இப்போ இதுல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே வாட்ஸ்அப்ல ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்க மல்டி ஏஜென்ட் ஆர்கிடெக்சரையும் அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு யூசர் நேமை வச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் இப்போ வாட்ஸ்அப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல நிறைய கம்பெனிஸ் அவங்க கம்பெனிக்கு ஆப் வேணும்னு சொல்லிட்டு ஆப்பை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கஸ்டமருக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும்போது அதை அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் மெட்டாவுக்கு நல்லா தெரிய போகவே தான் யூசர் இன்னொரு ஆப்பை அவங்க மொபைல்ல வந்து எதிர்பார்க்கல, இன்ஸ்டன்ட் அவங்க மொபைல்ல இருக்கிற ஆப்ல மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டியும் அண்ட் பிசினஸையும் எதிர்பார்க்கறாங்கன்றத புரிஞ்சு அந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி தான் மெட்டா இன்னைக்கு ஒரு சாதாரண மெசேஞ்சர் பிளாட்ஃபார்மா இருந்த வாட்ஸ்அப்பை கம்ப்ளீட் பிசினஸ் பிளாட்ஃபார்மா ரொம்ப ஃபாஸ்டா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொஸ்டின் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணுமா வேண்டாமான்றது இல்ல, வாட்ஸ்அப்பை எந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணணுன்றது தான் இங்க முக்கியமான கொஸ்டின். அப்படின்னா வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிசினஸ் உலகம் ஃபுல்லா வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்மை அவங்களோட பிசினஸ் அப்ளிகேஷனோட இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட உங்களோட பிசினஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி மாதிரி, ஒரு சேல்ஸ் எம்ப்ளாயி மாதிரி, ஒரு சப்போர்ட் எம்ப்ளாயி மாதிரி இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே எம்ப்ளாயி 24/7 உங்களுக்காக வேலை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் சொல்யூஷன் தான் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்ம். இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் உங்க கஸ்டமரோட 24/7 கனெக்டடா இருக்கும். ஒரு கஸ்டமர் ஹாய்னு மெசேஜ் போட்டா இன்ஸ்டன்டா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கஸ்டமருக்கு உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸோட கேட்லாக பிரசன்ட் பண்ணும். அவங்க ஒன்ஸ் உங்க ப்ராடக்டையோ சர்வீஸையோ சூஸ் பண்ணா அவங்களுக்கு பேமெண்ட் லிங்க் ஆட்டோமேட்டிக்கா அனுப்பும். பேமெண்ட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜும் அனுப்பும். அதோட மட்டும் இல்லாம இதே வாட்ஸ்அப் ஏபிஐ பிளாட்ஃபார்ம்ல அவங்க ஆர்டரையும் ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ பிளாட்ஃபார்முக்குள்ளேயே வந்துருது. கிட்டத்தட்ட இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் உங்களுக்காக 24/7 தூங்காம வேலை செய்யும். நீங்க தூங்கும் போது கூட கஸ்டமர்கிட்ட இருந்து இது ஆர்டர் எடுக்கும், பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணும், அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும், இன்வாய்ஸ் அனுப்பும். காலையில் ஒரு பிஸ்னஸ் ஓனர் பிஸ்னஸ்க்கு வந்தால் ஒரு ஆர்டர் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். அந்த பிஸ்னஸ் ஓனரோட ஒரே வேலை என்னன்னா அந்த ஆர்டரை கரெக்ட் டயத்துக்கு டெலிவர் பண்ணுறது மட்டும்தான். அப்போ மெட்டாவோட சார்ஜஸ் எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்முக்கு சார்ஜஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஹாய்ன்னு மெசேஜ் போட்டால் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மெசேஜ் அனுப்பினாலும் மெட்டா உங்களுக்கு சார்ஜே பண்ண மாட்டாங்க. இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நிறையவேன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்க கஸ்டமருக்கு நீங்க வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்ப முடியும். அந்த டெக்ஸ்ட்லயே ஒரு இமேஜை வச்சு அனுப்ப முடியும், ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ண முடியும், ஒரு வீடியோவை ஷேர் பண்ண முடியும், இன்டராக்டிவான மெசேஜஸ் அதுல அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்பில்ட் ஃபார்மையே கஸ்டமைஸ் பண்ணி டேட்டாவும் கலெக்ட் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமா லொகேஷன் கலெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வாட்ஸ்அப் ஏபிஐல இருக்கு. ஆரம்பத்துல வாட்ஸ்அப் கேட்லாக்ல few hundreds of ப்ராடக்ட் தான் ஆட் பண்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணி அவங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500+ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ற அளவுக்கு அதோட கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் ஆப்ன்றது வெறும் ஒரு சாட் ஆப் இல்ல, இன்னைக்கு அது ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் சொல்யூஷனாவே மாறிடுச்சுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எல்லா பிசினஸும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கால் டு ஆக்ஷன்ல நீங்க ஃபார்ம் கொடுத்து அவங்களோட டீடைல்ஸை ஃபில்அப் பண்ண சொல்லுவீங்க. அப்படி ஃபில்அப் பண்ற டீடைல்ஸ்ல நிறைய ஜங்க் டேட்டா தான் இருக்கும். அது இன்வாலிட் நம்பரா இருக்கும், நேமா இருக்கும், இமெயில் அட்ரஸா இருக்கும்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த டேட்டாவை வச்சு உங்க சேல்ஸ் டீம் ஒர்க் பண்றது கிட்டத்தட்ட ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ்னே சொல்லணும். இதுக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐல இன்பில்டாவே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐல ஹாய்னு மெசேஜ் போட்டா அடுத்த நிமிஷம் அவங்க வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய நேமும் வேலிட் மொபைல் நம்பரும் நம்மளோட சிஸ்டத்துக்கே வந்துரும். இதுல இன்னும் பியூட்டி என்னன்னா ஆரம்பத்துல இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ
ஏபிஐ வச்சு எங்கள் கஸ்டமருக்கு டெமோ கொடுக்கும்போது அவங்க ஹாய்னு மெசேஜ் போட்டோன்னே அவங்களுக்கு போகக்கூடிய ரெஸ்பான்ஸ் மெசேஜில் அவங்க நேமை வச்சு நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். இதை பார்த்த நிறைய கஸ்டமர்ஸ் கேட்ட கேள்வி, சார் உங்களுக்கு எப்படி சார் என்னோட நேம் தெரியும் அப்படின்றது தான். இதுவே ஒரு பர்சனல் டச்சை கிரியேட் பண்ணிச்சு. அப்போ உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐல இருந்து வரக்கூடிய ஒரு லீடும் வேலிடான லீடா இருக்கும். நிச்சயமா உங்க சேல்ஸ் டீமுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ண ஜங்க் டேட்டா பிரச்சனையே கட்டாயமா வரவே வராது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதுல இருந்தா நம்ம ஏன் இதை இவ்வளோ நாளா யூஸ் பண்ணலன்னு. நம்ம ஆரம்பத்துல பிசினஸ் 2 கேட்டகரியா பிரிச்சோம். ஒன்னு வெப்சைட் இருக்கிற பிசினஸ், இன்னொன்னு வெப்சைட் இல்லாத பிசினஸ். அதுக்கான விடையை இப்ப பார்ப்போம். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் மெட்டாக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐல ஆன்போர்ட் ஆகணும்னா உங்க பிசினஸ்க்குன்னு வெப்சைட் வேணும். அந்த டொமைன் நேம்லயே இமெயில் அட்ரஸ் இருக்கணும். உங்க பிசினஸ் ஒரு ரெஜிஸ்டர்டு பிசினஸா இருக்கணும். மினிமம் ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டு பிசினஸ் ஆவது இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமா நீங்க அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐல கனெக்ட் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் கடந்த 6 மாசத்துல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எதுவும் யூஸ் பண்ணதா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல உங்களுடைய நம்பர் தான் வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறமும் நீங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த மொபைல் நம்பர்ல வாட்ஸ்அப்பை யூஸே பண்ணக்கூடாது. அது இல்லாம பிசினஸ் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த பிசினஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ளூடிக்ன்ற இன்னொரு ஸ்டேஜ் ப்ராசஸும் இருக்கு. இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சில வாரங்கள்ல இருந்து மாதங்கள் கூட ஆயிடும். ஆனா ஒன்ஸ் நீங்க ஆன்போர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட உங்களுக்காக 24/7 ஒர்க் பண்ணும். நீங்க ஊர்ல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் உங்க பிசினஸ் கஸ்டமரோட கனெக்டடா வச்சிருக்கும். உங்களுக்கான பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான லீடை குவாலிஃபை பண்ணி கொடுக்கறதுல இருந்து உங்களுடைய சேல்ஸ் ஆன் டைம்க்கு கொண்டு வரதுல இருந்து டெலிவரி ப்ராசஸை டிரான்ஸ்பரண்டா மாத்துறது வரைக்கும் இது எல்லாத்தையுமே சிங்கிள் பர்சனா இருந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துரும். இப்ப நாம பார்க்கறது தான் ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப் ஏபிஐ பிளாட்ஃபார்ம். ஆனா கட்டாயமா கிடையாது. மெட்டா மாசம் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ல அதுல மல்டி ஏஜென்ட்ஸை இன்டெகிரேட் பண்ற அளவுக்கு அவங்க அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு கம்ப்ளீட் பிசினஸ் பிளாட்ஃபார்மா ஆல்ரெடி மாத்திட்டாங்க. அதை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடந்த 2.5 வருஷமா இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்மா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எங்க கஸ்டமர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த சொல்யூஷனை நாங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், ரியல் எஸ்டேட்ல பண்ணிருக்கோம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பண்ணிருக்கோம், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பண்ணிருக்கோம், நிறைய என்ஜிஓஸ்க்கும் இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல இப்படிதான் ஸ்கிரீன் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த ஆன்போர்டிங்கை கிட்டத்தட்ட விசார்ட் மெத்தட்ல மாத்திட்டாங்க. வாட்ஸ்அப் கிட்டத்தட்ட ஒரு மாசமும் அந்த பிளாட்ஃபார்மை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே வராங்கன்னு தான் சொல்லணும். நாங்க எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்லயும் ரெகுலரா பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, மேனுவல் ஃபாலோ அப்ன்றது குறைஞ்சிடுச்சு, சேல்ஸ் கன்வர்ஷன் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ நீங்க சாதாரணமா நிறைய இடத்துல முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்ல, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுல யூஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய ஈவென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கூட இதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களுடைய சைவிஸ் வாட்ஸ்அப் பாட் மூலமா உங்களோட பிசினஸை நாங்க ரொம்ப எளிமையா ஆட்டோமேட் பண்ணி தரோம். எங்களோட சைவிஸ் வாட்ஸ்அப் பாட் உங்களோட சிஆர்எம்மோட இஆர்பியோட டைரக்டா கனெக்ட் ஆகும். உங்களுக்கான லீடை அதுவே குவாலிஃபை பண்ணி கொடுத்துரும். கான்வர்சேஷன் ஃப்ளோவை நீங்களே டிஃபைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான மெசேஜ் ஃபார்மேட்டை நீங்களே செலக்ட் பண்ணிக்க முடியும். எங்களோட ஏஐ டூலை வச்சு கூட உங்களோட லீடை நீங்க குவாலிஃபிகேஷன் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எங்களோட சைவிஸ் வாட்ஸ்அப் பாட்குள்ளேயே இன்பில்டாவே இருக்கு. இது ஒரு டிஃபால்ட் சிஆர்எம் சிஸ்டத்தோடயே உங்களுக்கு வந்துருது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையை பேஸ் பண்ண ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்திக்கு நாங்கள் போயிருந்தோம் தரிசனத்துக்கு. அங்க பிரசாத கவுண்டர்ல ஒரு கியூஆர் இருந்தது. கியூஆரை சுற்றி ஒரே கூட்டம். நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது பேமெண்ட் பண்ணுற கியூஆர்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பிரசாத கவுண்டரையே கம்ப்ளீட்டாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ புளியோதரை வேணும், எவ்வளோ வடை வேணுன்றத நீங்கள் அந்த ஆப்லேயே செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன பிரசாதம் வேணுன்றத நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பாட்லேயே ஈஸியாக செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். உண்மையாக சொல்லணும்னா அன்னைக்கு எங்களுக்கு இருந்த சந்தோஷத்தில் பிரசாதமே வாங்காமல் வந்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாமே கவர்மெண்ட் ஒன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ் சாதாரணமாகவே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லாஸ்ட் வீக்கு தமிழ்நாடுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து நலம்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
ஒரு ஆப்ல இருக்க வேண்டிய அவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு வாட்ஸ்அப் பாட்டுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சில அப்சர்வேஷனும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஆப் மொத்தமே லொகேஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதுல தான் ஒரு சின்ன யூசபிலிட்டி சேலஞ்ச் இருக்கு. இப்போ இருக்கிற ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பின் மாதிரி ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஐடென்டிஃபை பண்றதே கொஞ்சம் பேருக்கு இங்க சிரமம் தான். அப்படியே அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு போனாலுமே அடுத்த ஸ்டேஜ்ல லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் காட்டும். அதுல அவங்க லொகேஷன்ற ஆப்பை கரெக்டா செலக்ட் பண்ணாதான் அது லொகேஷனுக்குள்ளேயே எடுத்துட்டு போகும். அந்த தேர்ட் ஸ்டெப்ல தான் ஆக்சுவலாவே அவங்களால லொகேஷன் ஷேர் பண்ண முடியும். இதை ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் யூசருக்கு இந்த 3 ஸ்டெப்பும் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு வாட்ஸ்அப் நாலேஜ் உள்ளவங்களும் வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இந்த லொகேஷனை ஷேர் பண்ணுறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இந்த ப்ராப்ளத்துக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏபிஐலேயே ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லொகேஷனை ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பட்டனை ப்ளேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வாங்க முடியும். அதுக்குன்னே ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட் டைப்பே இருக்கு. அதை யூஸ் பண்ணும்போது அந்த பட்டனை டேப் பண்ணாலே டைரெக்டாக லொகேஷன் போயிடும். அந்த லொகேஷனை டேப் பண்ணால் ஈஸியாக நம்ம கஸ்டமரோட லொகேஷனை கேப்சர் பண்ண முடியும். ரெண்டாவது அப்சர்வேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல மெசேஜ்ல டைப் 0 to cancelனு வருது. யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கான்வர்சேஷன் ஃப்ளோல நிறைய இடத்துல பட்டன் பேஸ்ட் இன்டராக்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இத மாதிரி டைப் 0 to cancelனு வரும்போது அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. இன்ஸ்டட் நீங்க உங்களுடைய கான்வர்சேஷன் ஃப்ளோ டிசைன் பண்ணும்போது ஒரு கான்வர்சேஷன்லயும் வரக்கூடிய பட்டன்ஸ்க்கு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருந்தா அந்த யூசருக்கு சிம்பிளா நம்ம மெசேஜோட சேர்த்து இன்டராக்டிவ் பட்டனை வச்சு அந்த பட்டன்ல கேன்சல்னு சொல்லி டேப் பண்ண வைக்கிறதுன்றது ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த யூசர் பட்டன் கேன்சல் டேப் பண்ணும்போது ஈஸியா அது எந்த கான்வர்சேஷன் ஃப்ளோல வரக்கூடிய பட்டன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃப்ளோவை ரிவர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த 2 இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நலம் வாட்ஸ்அப் பாட்ல இன்டகிரேட் பண்ணா நிச்சயமா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நாங்க சொன்ன அப்சர்வேஷன்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகுமான்னு கூட தெரியாது. ஒருவேளை அடுத்தடுத்த ரிலீஸ்ல இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நிச்சயமா அது யூஸ் பண்றக்கூடிய கஸ்டமருக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். உங்க பிசினஸுக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ பிளாட்ஃபார்மை எனேபிள் பண்ண கன்சல்டிங் தேவையா இருக்கா? எங்களுடைய சைவிஸ் வாட்ஸ்அப் பாட்டை உங்க பிசினஸோட இன்டகிரேட் பண்ணுமா? கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல சைவிஸ் வாட்ஸ்அப் பாட்னு மெசேஜ் அனுப்புங்க.